அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் சனி மற்றும் சுக்கிரன் இணைவதன் காரணமாக அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த கிரக நிலைகளின் சேர்க்கை என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் அனைத்தும் கோல்சார விதியின் அடிப்படையில் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான இடத்தில் சஞ்சரிப்பதால் கோல்சார விதியின் அடிப்படையிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நீங்கி முன்னேற்றம் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே 6 இருந்து அதிகபட்சமாக 7 இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கிரன் 8 இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது ஜென்மராசி 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்த தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க. மனித வாழ்வில் 20 வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. தற்போது கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு. சூரியன், சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன்.
சுக்கிரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை. எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்து தேவைப்படுகிறது. மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொன் பொருள், சுகமான வாழ்க்கை, உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார். அன்பு, பாசம், காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியுடனும் சூரியன் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் காதல் திருமணம் செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மன வாழ்வு மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சந்தோஷமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதற்கான யோகமும் மிக சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவற்றில் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் 7ஆம் இடத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் இனிதாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும்
அமைய போகிறது. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படும். மழலை பாக்கியம் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் இது போன்ற சிறப்பான நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். அடுத்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறாருங்க. கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்பட பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் சற்று சின்ன சின்ன தடை இருந்தாலும் அவை நிவர்த்தி அடைந்து மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் எதிர்கால நலனுக்காக தற்போது மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி சற்று சாதகமற்ற இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் அவர்களோடு இணைந்திருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் கால் பதித்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக லாபம் நிச்சயமாக உயரம் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான அபிவிருத்தியை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் கண்டச்சனியாக சனி இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகள்ல சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிதி பற்றாக்குறைகள் விலகும். தயாரிப்பு உள்ளிட்ட மிக சிறப்பான அதிரடியான பணிகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைத்தபடியே கலைத்துறையில எதிர்பாராத மிக சிறந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிச்சயமாக கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தேர்தல் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இருந்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தை 3 கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் சில தவறான தொடர்புகளும் அதன் ரீதியான சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை மறந்துட வேண்டாம். கல்வி ரீதியான விஷயங்களில் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம், பனி நிலம் அமைத்தலுக்கான யோகமும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிச்சுமை என்பது நிச்சயமாக குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகளுக்கு குடும்பம் சார்ந்த சூழ்நிலையும் வெளிவட்டாரமும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.